Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை லூக்கா 4 வசனங்கள் 1 முதல் 22 முடிய பகுதி 1. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பியது யார்? இயேசு. ஆவியானவராலே இயேசு எங்கு கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு. இயேசு எத்தனை நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்? 40 நாள். இயேசு 40 நாள் எப்படி இருந்தார்? ஒன்றும் புசியாதிருந்தார். 40 நாட்கள் முடிந்த பின் இயேசுவுக்கு என்ன உண்டாயிற்று? பசி. பிசாசு இயேசுவிடம் எவைகளை அப்பமாக்கும்படி சொன்னான்? கல்லுகளை. பிசாசு இயேசுவிடம் நீர் யாரேயானால் கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்னான். தேவனுடைய குமாரனேயானால். இயேசு பிசாசுக்கு பிரதியுத்தரமாக என்ன எழுதியிருக்கிறதாக சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதாக கூறினார். பிசாசு இயேசுவை எங்கே கொண்டு போனான்? உயர்ந்த மலையின் மேல். பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் ஒரு நிமிஷத்திலே எதை காண்பித்தான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களை. பிசாசு தனக்கு எது ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான்? சகல ராஜ்யங்களின் மேலுள்ள அதிகாரமும் அவைகளின் மகிமையும். பிசாசு தனக்கு இஷ்டமானவனுக்கு எவைகளை கொடுக்கிறேன் என்றான்? சகல ராஜ்யங்களின் மேலுள்ள அதிகாரமும் அவைகளின் மகிமையும். பிசாசு இயேசுவுக்கு எப்போது உலகத்தின் அதிகாரத்தையும் மகிமையும் தருவேன் என்றான்? இயேசு பிசாசை பணிந்து கொண்டாள். இயேசு பிசாசுக்கு பிரதியுத்தரமாக யாரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதாக கூறினார்? தேவனாகிய கர்த்தர். பிசாசு இயேசுவை எருசலேமுக்கு கொண்டு போய் எதன் மேல் நிறுத்தினான்? தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் கொண்டு போய் நிறுத்தினான். பிசாசு இயேசுவை தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் நிறுத்தி என்ன செய்ய சொன்னான்? தேவாலயத்து உப்பரிக்கையில் இருந்து தாழ குதிக்கச் சொன்னான். பிசாசு இயேசுவிடம் தேவாலயத்து உப்பரிக்கையில் இருந்து குதித்தால் தேவன் என்ன செய்வார் என்றான்? தேவன் இயேசுவை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றான். பிசாசு இயேசுவிடம் தூதர்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்றான்? உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்றான். இயேசு பிசாசிடம் என்ன செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதாக கூறினார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு என்ன செய்தான்? சில காலம் இயேசுவை விட்டு விலகி போனான். இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே எங்கே திரும்பி போனார்? கலிலேயாவுக்கு. யாருடைய கீர்த்தி கலிலேயா சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று? இயேசு. இயேசு எங்கு உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார்? ஜெப ஆலயங்களில். இயேசு எங்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்? தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில். இயேசு ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்ற போது எந்த புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில்
யாருக்கு பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதியிருக்க கண்டார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் யாரை குணமாக்க என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க கண்டார். இருதயம் நறுங்குண்டவர்களை. இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் யாரை விடுதலையாக்க என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க கண்டார். சிறைப்பட்டவர்களையும் நொறுங்குண்டவர்களையும். இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எதை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க கண்டார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த. யாருடைய கண்கள் இயேசுவின் மேல் நோக்கமாய் இருந்தது? ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும். இயேசு தாம் வாசித்த வாக்கியங்களை குறித்து சொன்னது என்ன? இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் யாருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள்? இயேசு. எல்லாரும் எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்? இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இயேசுவை குறித்து என்ன சொன்னார்கள்? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். Thank you. Amen.